தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவு இந்த பூமியில் தம்முடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர் பேசின வார்த்தைகளை தொகுத்து ஒரு 39 புஸ்தகத்தை போல, பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புஸ்தகத்தை போல, இயேசுவை அடித்த 39 அடிகளைப் போல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் ஒன்று குறைய 40 அடியில் ஒன்று குறைய 39 அடிகள் அவன் 5 தரம் அடிபட்ட அந்த அனுபவத்தையும் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவு இந்த பூமியில் 39 வார்த்தைகளை பேசினார் என்ற தொகுப்பினை தொகுத்து போன வாரம் நான் பேசினேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு இந்த பூமியிலே தொடர்பு கொண்டு தரிசனத்திலே தேவ பிள்ளைகளோடு அப்போஸ்தலர்களோடு அவர் பேசின காரியங்களை தொகுத்து இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்லலாம்னு போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி எனக்கு சொல்ல பதிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பிரசங்கம் பண்ணினேன், ஆடியோ வரலை, வீடியோ தான் வந்தது. அதனால் அந்த வயிறு சொருகிறத உள்ள மிஸ்டேக்கிய விட்டுட்டு இப்போ நேரடியாகவே பேச ஆரம்பிக்கிறேன். ஆகவே அந்த முன்னாடி கொடுத்த அந்த அறிவிப்படி தேவ மக்களுக்கு இயேசு பரலோகத்துக்கு போன பின்பு என்ன பேசினார் என்ற தொகுப்பினை சொல்லணும்னு நான் சொல்லி போன வாரம் 3ஆம் தேதி பதிய முடியாதனால இன்றைக்கு அந்த செய்திகளை உங்களுக்கு தொகுத்து சொல்ல அடியேன் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் இயேசு பரலோகத்துக்கு போன பின்பு தரிசனமாகி இந்த பூமியில் பேசிய வார்த்தைகள் என்ற தலைப்பில் ஒரு 17 வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். தேவன் கிருபை செய்வாராக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு பரலோகம் போன பின்பு தரிசனமாகி இந்த பூமியிலே அவர் பேசின வார்த்தைகள் என்ற தலைப்பில் ஒரு 17 வார்த்தைகள் ஒவ்வொன்றாக சீக்கிரம் சொல்லி இந்த வீடியோவை, இந்த காணொளியை, இந்த தேவ செய்திகளை நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். முதலாவதாக, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவர் அங்கே கேட்கும்போது, ஆண்டவரே நீர் யார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4 - 6 வரை சவுல் என்னப்பட்ட பவுல் மதவெறியனாக தேவனுக்கு அவன் வைராக்கியமாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வகையில் அவனுக்கு அந்த புரிதல் இல்லாதனால புதிதாக தேவகுமாரன் புதிய மார்க்கத்தை, புதிய உடன்படிக்கையை, புதிய வழியை ஏற்படுத்துகிறார் என்ற அந்த சத்தியத்தை தெரியாதனால அந்த பாரம்பரிய யூத மதத்தினுடைய வைராக்கியத்தில் அவன் வேதபாரர்கிட்டும் பரிசேயர்கிட்டையும் அவன் அதிகாரங்கள் பெற்றவனாக இருந்து அவங்கக்கிட்ட நிருபங்களை வாங்கி கொண்டு சபைகளை துன்பப்படுத்தினா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகார கடைசியில் ஸ்தேவான் மரித்த போது அந்த சாவுக்கும் அவன் உடந்தையாக இருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அவன் சபைகள் தோறும் துன்பப்படுத்தி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை, பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் விசுவாசிகளையும் துன்பப்படுத்தி அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு போக அவன் அதிகாரம் பெற்று
இப்படியாக அவன் ரொம்ப இடைஞ்சல் செய்யக்கூடியவராய் காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் இல்லையா, தம்முடைய ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தும் போது, தம்முடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தும் போது அவர் சும்மா இருப்பாரா? ஆகவே பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து போனாலும் இந்த பூமியிலே திரும்ப இடம் போடுகிறார். அதான் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஒரு பேரொளி அவனுக்கு உண்டாகி அவன் கீழே விழுகிறான். விழுகும்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னு சொல்லி அங்கே நேரடியாக தரிசனம் கொடுக்குறார் சவுலாகிய அந்த பவுலுக்கு. அவன் அப்படியே கீழே விழுகிறான். அந்த சத்தத்தை கேட்குறான். கீழே விழுந்து அவன் என்ன சொல்கிறான்னா, 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இயேசுக்கிட்ட. இயேசு கிறிஸ்து 2வதாக அவனுக்கு மருத்துவம் சொல்கிறாரு. 2வது பாயிண்டாக இதை சொல்கிறேன். 2வதாக, நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்றாருன்னு சொல்கிறாதே அந்த வார்த்தை முடியுதுன்னு அர்த்தம். அவர் தொடங்கினதுலேருந்து என்றாருன்னு எப்போ வருதோ அந்த வார்த்தை முடியுதுன்னு அர்த்தம். அந்த வகையில் 2வது பாயிண்டாக, நீ அனனியா கிட்ட போ, ஒரு ஊழியக்காரன் போட்ட போ, அங்கே உனக்கு சொல்லப்படும், நீ என்ன செய்யணும்னு அங்கே சொல்லப்படும் சொல்லி அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு நேரடியாக பதில் சொல்லாமல் ஊழியக்காரங்கிட்ட இயேசு அனுப்புகிறார். ஊழியக்காரனை கொண்டு தான் சரியாக பேச முடியும். தேவன் தூதர்களை கொண்டு பணிவிட ஆவிகளாக சில விஷயங்களை அவர் செய்வது போல மிகாவேல் தூதனையும் காபியேல் தூதனையும் முக்கியமான காரியங்களை பயன்படுத்துவது போல தம்முடைய ஊழியர்களை தூதர்களாகவே தேவன் கருதுகிறார். லூக்கா 9 அதிகாரம் 52 இயேசு தமக்கு முன்பே தூதர்களை அனுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க யாருன்னா அப்போஸ்தலர்கள் தான், அதாவது சீசர்கள் தான். உண்மையான ஊழியக்காரன் தேவனுக்கு தூதனாக இருக்கான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள சபைகளுடைய ஊழியக்காரனை முழுவதும் அந்த தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், எபேசு தூதனுக்கு எழுத வேண்டிய தூதன்னா ஊழியக்காரன் தான். அப்போ ஆமோஸ் 3:7 கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லாமல் தானாக ஒன்று சொல்ல மாட்டார். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் அப்படின்ருக்கு. அதனால் தம்முடைய ரகசியங்களை ஊழியர்களை கொண்டு தான் கர்த்தர் பேசுவார், ஊழியர்களை கொண்டு தான் விவரமாக சொல்லுவார். அதனால தான் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று லூக்கா 6:13 படி பெயரிட்டு சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி உயிர்த்தெழுந்த பிறகு அனுப்புகிறாரு. அதில் ஒருத்தன் யூதாஸ் போனதுனால அந்த இடத்த நிரப்பத்தான் இந்த சவுலாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், இவனை அழைக்கிறார். இவனுக்கு அதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுக்கும்படியாக அனனியா என்ற ஊழியக்காரங்கிட்ட அனுப்புகிறார். அங்கே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி 2வதாக சொல்கிறார். 3வதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அனனியாவே என்றார். அனனியா ஊழியக்காரனை அங்கேயும் பேசுகிறார். அனனியான்னு சொல்லி அங்கே பேர் சொல்லி கூப்பிடுறார். இங்கேயும் பேசுகிறார், அங்கேயும் பேசுகிறார். நீ அங்கே போ என்று சொல்கிறாரு. அங்கே அவங்கிட்டையும் தரிசனமாகி இந்த மாதிரி சவுல் என்னப்பட்ட ஒரு மனுஷனை தேடு, அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அங்கே போ அப்படின்னு சொல்லி அனனியாவே என்று அங்கே கூப்பிடுகிறார். 3வது. 4வதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 12:13 11
12 அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவன் ரொம்ப கொள்ளக்காரன் ரொம்ப மோசமானவன், நமக்கெல்லாம் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எதிர்ப்பானவன். இப்போ இந்த மோடி, அமித்ஷா, பிஜேபி, நம்ம மதவாத கட்சி பயப்படுற மாதிரி அவன் பயப்படுறான். இயேசு சொல்கிறாரு, நீ அங்கே போ. அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். போ, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையா? நீ சவுல்கிட்ட போ. நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போ, சவுல் எண்ணப்பட்ட ஒரு தேடு. அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆண்டவரே, அவன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தி அநியாயப்படுத்தி அவன் சபைகள் தோறும் அதிகாரம் பெற்று அவன் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கானேன்னு சொல்லி எல்லாம் தெரிந்த தேவன்கிட்டயே இயேசுக்கிட்டேயே இவன் திரும்ப சொல்கிறான். அவருக்கு தெரியாத மாதிரியும் இவன் தான் விளக்கம் தெரியாதவருக்கு சொன்ன மாதிரி சொல்கிறான். நாம் கூட சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம், ஆண்டவரே இப்படி இருக்குது, இந்த மாதிரி நடக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் ஆண்டவரே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு தெரியாத மாதிரி நம்ம எல்லாம் உள்ளதெல்லாம் அவர்கிட்ட தெரியாதவருக்கு சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். உள்ளந்தெரியுங்களே அறிந்தவர். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்கள் நினைவுகளை அறிந்தவர் இல்லையா? அதனால் உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும். நீங்கள் ஜெபிக்கும் போதே அவர் உங்கள் ஜெபம் இன்னதென்று, உங்கள் எண்ணங்கள் இன்னதென்று அவர் அறிவார். அதனால் உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும்னு இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அடிக்கடி சொல்வார். இயேசு தனிப்பட்ட முறையில் நீண்ட நேரம், அதிக நேரம் ராத்திரியில் தேவ சமூகத்தில் ஜெபிச்சார் தவிர, பொதுமக்களோட சீசர்களோடு ஜெபிக்கும் போது அவர் ஜெபம் சுருக்கமாக தான் இருந்துச்சு. லாசர் கல்லறையிலும் சரி, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற விதமும் சரி, பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்த விதத்திலையும் சரி, பொதுமக்கள் மத்தியில் அவர் ஜெபம் சுருக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் அவர் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நீர் எல்லாம் அறிவீர், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் சுற்றிலுள்ள மக்கள் உம்மை விசுவாசிக்கும்படி நான் சொன்னேன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் வேறு சொல்கிறார். ஆகவே அவர் முக்காலம் அறிந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், அவரால் எல்லாம் முடியும். உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு பன்னிரவில் ஒருத்தன் யூதாஸை பற்றி சொன்னவர். அதே எண்ணிக்கையை சரி பண்ண நிரப்ப சவுல் எண்ணப்பட்ட பவுலை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார் 5வது வார்த்தையாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15-16 அனனியா சொன்ன கேள்விக்கு இயேசு திரும்ப பேசுகிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார், நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இயேசு இல்லையே, நம்ம அவர் தெரிந்து கொண்ட 12 பேரில் ஒருத்தன் அவர் உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சியாக சொல்ல எங்களுக்குள்ளே நியமிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் குறையாக இருக்கான்னு சொல்லி சீட்டு போட்டாங்க. அப்போஸ்தலரில் நம்ம அதை படிக்கிறோம். அந்த சீட்டு 1ஆம் அதிகாரத்தில் போடும்போது 2 பேருக்கு சீட்டு போட்டால் ஏதாவது ஒன்று வரத்தானே செய்யும். ஜெபம் பண்ணி எடுத்தால் அது கடவுள் சித்தமாக நம்ம எடுத்துக்கிற முடியாது. இயேசு எப்படி ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னாரோ அதே இயேசு திரும்ப அந்த வெற்றியெடுத்த நிரப்பக்கூடியவரும் அவர் தான். அதை நாம் செய்யக்கூடாது. அவர் தான் தலைவர், அவர் தான் எஜமான், அவர் தான் அது செய்யணும், அவர் தான் சொன்னார், அவர் தான் செய்வார். அதுக்கு காத்திருக்க பேதுருவுக்கு மனம் இல்லாமல் முந்திரி கொட்டை மாதிரி எதுக்கும் முந்துருவேன். அவசரப்பட்டு 2 பேர் எழுதி சீட்டு போட்டால் ஏதாவது ஒன்று வரத்தானே செய்யும். அது தேவ சித்தமாக ஆக முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி நம்ப முடியாத ஒரு காரியத்தை, எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை, ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அது நமக்கு அனனியா உட்பட நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ மே மாதம் இன்றைக்கி 5ஆம் தேதி
விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். யாருமே எதிர்பார்க்கல. இல்லை, கருத்து கணிப்புகள் முழுவதும் பொய்யா போச்சு. கிறிஸ்தவங்க முழுவதும் ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஜோசப்பு ஸ்டாலினை அகற்றி இந்த ஜோசப்பு விஜயை தெரிந்து கொண்டாருன்னு யாருக்கு தெரியும்? நான் போன 3ஆம் தேதி என்னுடைய சபையில் மக்கள் மத்தியில் அதுதான் ஜெபித்தேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தமான தலைவர்களை பூமியில் ஏற்படுத்தி தாரும். எங்களுக்கு எந்த ஆளும் வரணும் போகணும்னு எங்களுக்கு முக்கியம் இல்லைப்பா. லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், பாலியல் இல்லாமல், அராஜகம் இல்லாமல், இந்த குடிவெறி எல்லாம் அகற்றி நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஜனங்கள் அமைதியில் உண்டாகும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் ஆலோசனை கொடுத்தானே, அந்த ஆலோசனையின்படி இந்த பூமியில் தேவ பிள்ளைகள் அமைதியாக உள்ள ஜீவனம் பண்ணும்படி, ஊழியம் செய்யும்படி ஒரு நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபித்தேன். மக்களுக்கு அறிவிப்பாக அதை கொடுத்தேன். என்ன ஆச்சரியம், 4ஆம் தேதி ரிசல்ட்டில், மே 4ஆம் தேதி ரிசல்ட்டில் யாரும் எதிர்பாராத வகையில் இன்றைக்கி 108 வரைக்கும் வரக்கூடிய அளவில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. 108 ஆம்புலேஷனில் தான் கருணாநிதி ஐயா மத்திய 10 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இலவசமாக பெறுங்க கொடுங்க, இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி இலவச ஊர்தியை 108ன்னு சொல்லி பேர் வச்சு மத்திய 10:8 உள்ளதை 108ன்னு அந்த மத்திய எடுத்துகிட்டு வச்ச மாதிரி அதே 108 இவர் பெற்றிருக்கிறாரு. இன்னொரு 10 நபர்கள் உதவியாளர்களாக வேற்று கட்சியிலிருந்து சில்லண்டியிலிருந்து வந்தால் 118 வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அது 2 வாரத்தில் நான் செய்கிறேன்னு சொல்லி கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய். ஆகவே இந்தியாவிலே ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய், ஒரு கிறிஸ்தவர் இந்தியாவிலேயே முதல்வரானது, அது முதல் தேர்தலையே, அது எடுத்த உடனே மெஜாரிட்டியாக பெரும்பான்மையோட ஏறக்குறைய 1,70,00,000 வரைக்கும் மெஜாரிட்டியாக வரக்கூடிய அளவில் எம்ஜிஆரையும் மிஞ்சக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தின இந்த விஜய் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு பட்டியலினை சேர்த்த அந்த நபர் தான் அவர். ஜாதியிலேயே இன்றைக்குள்ள சமுதாயத்திலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பு தான் அவங்க குடும்பம், அப்படித்தான் சொல்கிறாங்க, சொல்லப்பட்டது. அந்த எளிமையிலிருந்து ஒரு சாதாரண நடிகர் என்று கேலி பண்ணின நடிப்பில் கூட ஆரம்பத்தில் உதாசீனம் பண்ணப்பட்ட, அரசியலையும் வெறுத்து தள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் முழுவதும் எதிராக செயல்பட்டாலும் அந்த விசுவாசத்தில் நான் வருவேன், செய்வேன், ஜெயிப்பேன், என்றைக்கு தான் ஜெயிப்பேன்னு சொல்லி வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்படி தன்னம்பிக்கையோடு இவ்வளோ விசுவாசத்தில் சொல்கிறாரேன்னு. அதனால் தேவ கிருபையும் மனசில் தயவும் அவருக்கு இருந்ததுனால ஒத்து மொத்தமாக இருவரும் திராவிட கட்சிகள் ஆளுமைகளை அகற்றி இன்றைக்கி முதல்வரே தோற்றக்கூடிய அளவில், தோல்வி அடையக்கூடிய அளவில் செஞ்சு தனிப்பெருமையோட மெஜாரிட்டியாக இன்றைக்கி ஏறக்குறைய 35% ஒரு 40 நெருக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுனா இந்தியா வரலாற்றில் இது ஒரு காரியம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான ஒரு சுனாமி போன்ற உள்ள ஒரு பெரிய புயல் போல் உள்ள சம்பவம் தான். அது மக்களுக்கு நன்மை பகைத்தும் மக்களுக்கு நல்ல தலைவரை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார்.
மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும்படி அவங்க சொன்ன அறிக்கைகள் முழுவதும் நிறைவேற்றும்படி தமிழகத்தில் உள்ள கடன்கள்லாம் அடைச்சி இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவில் செய்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் இவரை ஏற்படுத்தியிருந்தால் இவர் சொன்ன அறிவுரைகள் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, பெண்களுக்கு ஆதரவாக, பிள்ளைகளுக்கு ஆதரவாக சொன்ன வாக்கு உறுதிகள் முழுவதும் நிறைவேற்றக்கூடிய அளவில் இந்த 5 ஆண்டு காலம் வெற்றியாக தொடரும். அதுக்கு பிறகும் நல்லாட்சி இருந்தால் தொடர்ந்து தொடரும் என்பது தான் நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணங்கள். அது கர்த்தருக்கு சித்தமானபடி இந்த நாளிலே ஒரு விஜயை, ஜோசப் விஜயை, இந்தியாவிலேயே கிறிஸ்தவ நபர் முதல்வரானது தனிப்பெருமையோடு அதிக ஓட்டுகளாகி ஒத்தையில், எந்த கூட்டணி இல்லாமல் ஒத்தையில் நின்று வந்தது உலக அதிசயத்தில் இது ஒரு பெரிய அதிசயம். தேவன் அந்த காரியம் செய்தாரை தவிர வேறு அல்ல. பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மதமும் சம்மதம், எம்மதம் சம்மதம், மத சார்பற்ற கட்சின்னு சொல்லி முஸ்லீம் தர்காவுக்கும் இந்து கோயிலுக்கும் அவர் எல்லாம் சமம் என்று போனாலும் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ள, அவரை ஜெபிக்காமல் தூங்க மாட்டார்னு, பைபிள் படிக்காமல் தூங்க மாட்டார்னு அவங்க அப்பாவே சாட்சி கொடுத்தார், சந்திரசேகர். அதனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுத்தார் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தினதை நாமெல்லாம் அதிசயமாக பார்க்குறோம், ஆச்சரியமாக பார்க்குறோம். தமிழ்நாடே இன்றைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் தேவன் செய்கிற காரியம். சவுல் எப்படி பவுலானா? ஆக முடியுமா? அந்த அளவில் அவன் துன்பப்படுத்தினவன். இயேசுவின் சீசன், இயேசுவுக்கு விசுவாசியாக இருந்த ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லும்போது, கொடூரமாக கொல்லும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து உடந்தையாக இருந்தவன், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினவன், வீடுகள் தோறும் சபைகள் தோறும் துன்பப்படுத்தினவன். அப்படிப்பட்டவனுக்கு மக்களே கோபமாக, கிறிஸ்தவ மக்களே கோபமாக இருக்காங்க, கிறிஸ்தவங்கள்லாம் அவன் மேலே பயமாக இருக்காங்க. அப்பேற்பட்ட அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்கிறார். நம்ம புத்தி கெட்டாது இல்லையா? அதுபோல் நம்ம பார்க்குறது வேறு, தேவன் பார்க்குறது வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்கிறார். அதனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு குறையுள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறையுள்ளது தான். ஆகவே நிறைவானது தேவ சித்தம்தான். அந்த சித்தம் எப்படி செய்வார், எது செய்வார், யாரை கொண்டு செய்வார், அவருக்கு தான் தெரியும். அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஓரளவில் இந்த நிருபங்கள் படிக்கும்போது, புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள் படிக்கும்போது அந்த சித்தத்தை புரிந்து கொள்கிறோம். அதனால் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னு நம்ம பாட்டு பாடுறத விட அவர் சொல்லிட்டார், என்ன செய்யணும்னு சொல்லிட்டார். 4 சுவிசேஷங்களில், நிருபங்களில், வெளிப்படுத்தின விசேஷங்களில் சொல்லிட்டார். அந்த சொன்னதை நம்ம புரிஞ்சு அறிஞ்சு அந்த சித்தத்தை புரிஞ்சு நம்ம நடந்து கொள்ள ரெடியாக இருக்கணுமே தவிர, அதுக்கு மேலே சில விஷயங்களே தெரியாட்டினா நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு விளங்கலை விளக்கி கொடுங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்குவார், ஊழியக்காரங்களை கொண்டு நினைப்பூட்டுவார், இப்படி இந்த காணொளி மூலமாக உங்களோட பேசுவார். அவரால் கூடாத காரியம் எப்படியோ சல்லடை போட்டு சடிச்சிடுவார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவர் நினைச்சா நடக்காதது ஒன்றும் இல்லை. அதனால் நான் அப்போஸ்தலனாகிறதுக்கே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த சவுல் சொன்னான். நான் தேவனை சபையை துன்பப்படுத்தினால அப்போஸ்தலன் பேர் பெறுவதற்கே நான் பார்த்துருந்தேன்ல. ஆனாலும் என் தாயின் வயிற்றிலே உருவாகும் என்பதாகவே என்னை தெரிந்து கொண்டவர், நான் அறியாமல் செய்ததுனாலே இரக்கம் பெற்று எல்லாத்துக்கும் கடைசியானவனாக இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னு பின்னாடி அப்போஸ்தலனான பிறகு இந்த சவுல் என்னப்பட்ட பவுல் சொன்னதை நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே
ஒரு மனுஷனை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து கோபுரத்தில் வைக்கக்கூடிய தகுதி உள்ள அந்த தேவன் ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை அவ்வளோ பெரிய ஆளுமை கோலியாத்தை அடித்து விழத்தள்ளி இவன் ராஜாவாகி இஸ்ரவேலில் ஒரு பெரிய அளவில் ஒரு சரித்திரம் ஏற்படுத்தினது போல நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். யாரை கொண்டும் எப்படியும் அற்பமாக எண்ணப்பட்ட எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இன்றைக்கி ஜீவிக்கிறார் என்பது தான் இன்றைக்கி ஜோசப் விஜய் முதல்வராகக்கூடிய அளவில் ஆண்டவர் செய்த பெரிய புரட்சி அற்புதம். அதே போல தான் அன்றைய நாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் சவுலை பவுலாக்கினது. அது அவருடைய ஊழியர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி அவனை அழைச்சார். 5வது வார்த்தையாக. 6வது வார்த்தையாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 9-10 இங்கே பயப்படுறான். இந்த பட்டணத்தில் ஏதாவது உண்டா, ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா, என் உயிர் சேதம் வருமா அப்படி சொல்லி சவுல் பவுலான பிறகு ஊழியக்காரனான பிறகு அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ராத்திரியில் தரிசனமாகி பவுலே திடன்கொள், பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் 18:9-10 இருக்கு. நான் உன்னுடனே இருக்கேன், பயப்படாதீங்க. யாரும் கை போடுறதில்ல. இந்த பட்டணத்தில் எனக்கு வெகு ஜனங்கள் உண்டு, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, பயப்படாதுன்னு சொல்கிறார். ஆகவே நமக்கு பயங்கள் வருவது இயற்கை, மனுஷன் தானே. மனுஷன்னு சொல்லும் போது பயங்கள் வரும், நடுக்கங்கள் வரும், குழப்பங்கள் வரும், சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் குற்றமாக இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் பெருசாக நினைக்காம மனுஷன் தானேன்னு சொல்லி அதை மன்னிப்பார், மறப்பார். அதெல்லாம் கடந்து நம்ம உன்னோடனே கூட இருக்கேன்னு சொல்லுவார். அதனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயம் வேண்டாம். 1000 கணிப்புகள் இருந்தாலும், 1000 டாக்டர்கள் இருந்தாலும், 1000 வைத்தியங்கள் இருந்தாலும் மரணத்தை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அதுபோல் தேவன் காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. எத்தனை போலீஸ் வந்தாலும், எத்தனை அரசாங்கம் வந்தாலும், தேவன் நினைச்சதை, தேவன் தம்முடைய ஊழியக்காரங்களை கொண்டு நினைச்சதை கண்டிப்பாக செய்வார். அவரால் எல்லாம் கூடும். 7வது வார்த்தையாக அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இயேசு திரும்ப பவுலோட பேசுகிறார். நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமிலையும் நீ சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே சொல்கிறார். எருசலேமில் சொந்த ஜனங்கள் மத்தியில் நீ என்னை குறித்து சாட்சி கொடுத்துட்ட, ஊழியம் செய்த, நான் தரிசனமானது எல்லாமே சொல்லிட்டேன். அதே போல் ரோமாபுரியிலையும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உலகத்தையே அவன்தான் ரோமர்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அமெரிக்கா எப்படி வல்லரசு நாடாக உலகமே பயப்படக்கூடிய அளவில் ஒரு பிம்பமாக இருக்காங்களோ, அதுபோல் ரோமர்கள் ரோமாபுரியில் மெஜாரிட்டியாக, வல்லமையாக, திறமையாக, இராணுவ பலத்தோடு இருந்தாங்க. அவர்கள் தேவனை அறியாத ஆனால் உலக பிரகாரமான ஒரு மக்கள். விக்கிரகங்களை வச்சு கும்பிடுவாங்க. அங்கே ரோமாபுரியில் உள்ள தேவதைகள், சாமிகள், சிலைகள் வச்சு கும்பிடுவாங்க. அதனால் பாபிலோனிய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அந்த சிலை வழிபாட்டினர் தான். அங்கேயும் எனக்கு சாட்சி கொடுக்கணும்னு சொல்கிறார். இவன் ரோம பிரஜை ஆனவன். அதனால் அமெரிக்கா சிட்டிசன் மாதிரி இவன் ரோம பிரஜை ஆனதுனால அங்கேயும் போய் சாட்சி கொடு அப்படின்னு சொல்கிறார். எருசலேமில் கொடுத்தது மாதிரி அங்கேயும் கொடு. ஆகவே இதே இடத்துல தான் ஊழியம் செய்வேன், இங்கே தான் நான் பேசுவேன், இந்த சபை தான் எனக்கு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் எங்கே கொண்டு போய் உன்னை பயன்படுத்தணுமோ அவர் சித்தம். அவர் எங்கே போக சொன்னாலும் நம்ம போக ரெடியாக இருக்கணும். அங்கே போய் தான் அவன் நிறைவடைந்தான். கிபி 68 ரோம தீர்த்துராயினால்
சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவன் மறித்தது சரித்திர சான்று. தேவன் அந்த சாட்சிக்கு பிறகு தான், நிறைவுக்கு பிறகு தான் அங்கே அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். பொதுவாக ஏறக்குறைய அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர எல்லாருமே இரத்த சாட்சிகளாக இயேசு முதல் கொண்டு இரத்த சாட்சிகளாக மறித்த தேவ பிள்ளைகள் தான். கர்த்தர் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. அதனால் இந்த பாத்திரத்தை நான் குடிக்காமல் இருப்பேனான்னு சொல்லி தலைவரே சொல்லும் போது அவருடைய தொண்டர்கள் சீசர்கள் அடுத்தடுத்து இரத்த சாட்சிகளாக மறிக்க துணிஞ்சாங்க. அதில் கட்டப்பட்டது தான் அப்போஸ்தல சபை. அப்போஸ்தலர்கள் தான் ஃபவுண்டேஷன். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எபேசியர் 2:20 வரை அந்த முடிய வரைக்கும் அது இருக்குது. அதனால் அப்போஸ்தலர்கள் தான் ஃபவுண்டேஷன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு அப்போஸ்தலர்கள் தான் பாறையாக கல்லாக இருந்தாங்க. ஆனால் மூலக்கல் இயேசு. மனசரால் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அந்த சபிக்கப்பட்ட அளவில் அவரை தூக்கு மரத்தில் ஏற்றின அந்த இயேசு தான் மூளைக்கு தலைக்கல்லானார்னு பேதுரு சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே ரோமாபுரியிலையும் சாட்சி சொல்லணும், தேவன் அறியாத அந்த மக்கள் மத்தியிலையும் சொல்லணும் என்று அழைக்கும்போது அதை கேட்டுத்தான் ஆகணும். அப்படி வார்த்தைக்கு மீறி யாரும் போகக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்து 8வது வார்த்தையாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வர்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வரும் வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்னன்னு சொல்லி யோவான் 21 கடைசியில் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. அதனால் அவன் சீசன் மறிக்க மாட்டான்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அப்படி இயேசு சொல்லாமல், நான் அவன் மறிக்கலைன்னு சொல்லாமல் நான் வர்ற வரைக்கும் இவன் இருக்கணும்னு சொன்னால் எங்கே வர்றாருன்னா பத்மதீவுக்கு வர்றாரு. ஏன்னா இவன் அங்கே இருக்கான், நாடு கடத்திட்டாங்க இவரை. கிபி 98 இரத்த சாட்சிகள் பட்டியலில் இவனையும் எரியிற எண்ணெய் கொப்பரையில் போடும்போது 2-3 தடவை தப்பிச்சிட்டான். அதனால் இவனை அந்தமானுக்கு கடத்துகிற மாதிரி பத்ம என்னும் தீவு வந்து தண்ணியும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது, அப்படியே இருந்து அப்படியே செத்துருவாங்க. அந்த தீவுக்கு கடத்திட்டாங்க. கிபி 98 தனித்து விடப்பட்டான். அந்த விடப்பட்ட இடத்துல இயேசு அங்கே வர்றார். அதான் நான் வருமளவுன்னு சொல்லி பேதுருவுக்கு சொன்னது அந்த அர்த்தம்தான். அங்கே வந்து அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி 8வது வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய யோவானிடம் பேசுகிறார். பயப்படாதே அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். ஏன்னா அவருடைய தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவன் புறப்பட்டது. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்குது, நட்சத்திரங்களை ஏந்திக்கிட்டு இருக்காரு. அவர் மார்பில் சாயக்கூடிய அளவில் அன்பின் சீசன் உரிமை பெற்ற அந்த சீசனே பயந்து அவரை கண்டபோது நான் செத்தவனை போர் அவர் பாதத்தில் விழுந்தேன்னு சொல்லி வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19, 20 ஆகிய 17லிருந்து 20 ஆகிய அந்த வசனங்களில் பார்க்கும்போது இயேசு அங்கே பேசுகிறார். பயப்படாதே, மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கேன், முந்தினவர் பிந்தினவர் நான் தான், மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை நான் உடையவனாக இருக்கேன், நீ ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு உள்ள தூதனுக்கு எழுது, அதனால் 7 தீபங்கள் குத்து வழக்குன்னு சொல்கிறது 7 சபைகள், 7 நட்சத்திரங்கள் என்பது 7 தூதர்கள், அதாவது ஊழியர்கள், எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன் எழுது, 7 சபைகளுக்கு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொல்லி அங்கே இயேசு 8வதாக பேசுகிறார்.
9வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 1-7 வரை எபேசு சபையின் ஊழியக்காரனோட தூதனோட கர்த்தர் பேசுகிறார், இயேசு பேசுகிறார். சொல்லுகிறதாவது, குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிற அந்த பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறேன்னு சொல்லி அங்கே அந்த ஊழியக்காரனோட பேசுகிறேன். உன் கிரிகளை அறிஞ்சிருக்கேன், உன் பொறுமையை அறிஞ்சிருக்கேன், நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவங்களை தங்களை அப்போஸ்தலர்னு சொல்லுகிறத நீ சோதித்தறிந்து அவங்க பொய்யரென்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கேன் பாராட்டுறார். அதாவது பொல்லாதவர்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகாமல் சகிக்காமல் அவங்களை எதிர்த்து பேசுகிற, தங்களை அப்போஸ்தலர்னு பேரை போட்டுக்கிட்டு நான் அப்போஸ்தலர் ஊழியக்காரன், நான் தான் பிஷப்பு, நான் தான் பெரிய ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு தெரியுறவங்கள நீ சோதித்து செக் பண்ணி அவங்க ப்ராடு, அவங்க பொய் அப்படின்ட்டு நீ கண்டறிஞ்சதை அறிஞ்சிருக்கேன்னு பாராட்டுற. அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் அப்போஸ்தலர்னு பேர் போடுறாங்க, எத்தனையோ பேர் பிஷப்புன்னு சொல்கிறாங்க, ரெவரண்டுன்னு சொல்கிறாங்க, பேராயர்னு சொல்கிறாங்க, போப்புன்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் இன்றைக்கி செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லாம் அயோக்கிய நாய்களாக தான் இருப்பாங்க, பொய்யர்களாக தான் இருப்பாங்க, எல்லாம் கள்ளத்தனமான ஆளுகளாக தான் இருப்பாங்க, கேவலமான ஆளுகளாக தான், அரசியல்வாதிகளை விட மோசமாக தான் இருப்பாங்க இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தா. அதனால் போலிகளை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. நமக்கு தலைவர் இயேசு தான், அவர் ஜீவிக்கிறார், மரித்தேர், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லும்போது அவரை விட ஒரு தலைவர் எதுக்கு? அவரை விட ஒரு பிஷப் தேவையா? அவரை விட ஒரு எஜமான் தேவையா? அவரை விட ஒரு தலைமைத்துவம் தேவையா? அவரை விட ஒரு பவுண்டரு, ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு தேவையா? தேவ பிள்ளைகளே எண்ணி பாருங்கள். அதனால் இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறதுனால அவரிடத்த இன்னொருத்தன் மனுஷன் வைக்கக்கூடாது. பிசாசி தேவனைக்கு ஒப்பாவே அவருக்கு சமமாவேன்னு சொல்கிற அந்த ஆவி தான் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவ சபையில் நுழைஞ்சு நான் பிஷப்பு, நான் தேவனுக்கு பதிலாண்டவர், கடவுளுக்கு சமமானவன், தேவனுக்கு அடுத்து நான் தான் பேராயர், அவர் ஆயர்னா நான் பேராயர், அவரை விட நான் பேராயர்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிக்கிட்டு திரிகிற கள்ள நாய்களுக்கும், கள்ள போதர்களுக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும், கள்ள சகோதரர்களுக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருந்து அவங்கள ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டிருக்கிற ஓனாயின்னு சொல்லி சோதித்தறிந்து பொய்யரென்று கண்டறிந்ததை நம்ம அறியும் போது நம்ம பாராட்டுறார் இயேசு, நம்மளை மெச்சுறாரு. நம்ம பொறுமை, கஷ்டம், துன்பம் எல்லாம் சகித்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மெச்சுறாரு. ஆனாலும் உங்ககிட்ட குறை இருக்குன்னு சொல்கிறார். இவ்வளவு சொல்லிவிட்டு ஆனாலும் உன்னிடத்தில் குறை உண்டு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. இன்னும் நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினச்சி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்ய, இல்லாட்டினா உனக்கு டேஞ்சர் தான், வழக்காடுவேன்னு உன்னை நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அதாவது உண்மை சொல்லி பாராட்டி உற்சாகப்படுத்தின அந்த இயேசு குறையும் சொல்லியும் நம்மை எச்சரிக்கிறார். இதுதான் இயேசு. இருபுறம் கருக்குள்ள பட்டைன்னு சொல்கிறது வசனம். ஒரு பக்கம் மட்டும் சைடு மட்டும் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், உன் கண்ணீரை துடைப்பார், நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லாம் நீங்கள் எதை கேட்குறியோ கொடுப்பாரு, ஒன்றும் கவலைப்படாத, வீடு கட்டுவாய், வாடு பொருள் வாங்குவாய், உலகப்புறமா செங்கிலி மோதிரம் வாங்குவாயின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறது இல்லை, மறுபக்கம் சத்தியத்தையும் சொல்லணும், உண்மையும் சொல்லணும். இவைகள்லாம் அழிஞ்சு போகும், இவைகள்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மாய, இதெல்லாம் உலக ஐஸ்வர்யம் அழிஞ்சு போயிடும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுங்க, ஆவிக்குரிய வகையில் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. இதெல்லாம் அடுத்து உள்ள புறம், இதை எவனும் சொல்கிறதில்ல, அதை சொல்கிறவன் தான் ஊழியக்காரன். கர்த்தர் இருபுறம் கருக்குள்ள பட்டைய வாயிலிருந்து புறப்படுதுன்னா அதைத்தான் சொல்கிறார். ஒரு பட்டையை குறை சொல்லுது, ஒரு பக்கம் நிறைவு சொல்லி உற்சாகப்படுத்துறது. அதனால் தேவ பிள்ளைகளே, என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துகிறதும் இருக்குது, கண்டித்து உணர்த்துறதும் இருக்கும். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கிறது. அவைகளை உபதேசத்துக்கும், கடித்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும்
புரோஜனம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 13 அதிகாரத்தில் 16 17 உள்ளது அந்த அர்த்தம் தான். அதனால் கண்டிப்பு இல்லாமல் உள்ளது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அவர் வரும்போது நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னாரே, அந்த கண்டித்து உணர்த்துறது சகல சத்தியத்தில் வழி நடத்துறது தானே ஆவியானவருக்கு அடையாளம். நீ அப்படி பேசுனா ஆவியானவர் உன்னோடு இருக்காருன்னு சொல்கிறதுக்கு அதான் அடையாளம். அவங்க கனிகளாலே அறிவிங்கன்னு சொல்கிறார்ல மத்தேயு 7:20. அந்த கனி தான் ஆவிக்குரிய கனி, அதான் சத்தியம். அந்த சத்தியங்கள், அந்த கனிகள், அந்த கிரியைகள் உங்ககிட்ட இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணுமே தவிர, இல்லாட்டினா அவன் கள்ள ஊழியக்காரன், போலி ஊழியக்காரன், அப்போ சொல்லி பேர் பெற்று அப்போ சொல்ல இல்லாதவன், அந்த அர்த்தத்துக்கு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இன்றைக்குள்ள நிறையா கள்ள நாய்கள் இயேசுவின் பேரில் பிஷப்புன்னு சொல்லி சிலுவையை போட்டுக்கிட்டு பெரிய தொப்பியை வச்சுக்கிட்டு நான் தலைவர், நான் கிறிஸ்டின்னு, நான் போதகர், நான் எல்லாத்துக்கும் மண்டல தலைவர், நான் அந்த இவன் சொல்லி எவன் சொல்கிறதும் நம்பாதீங்க, கடிந்து கொள்ளுங்க. இயேசு இருக்கார் நமக்கு, அவர் ஜீவிக்கிறார், இப்போ இருக்கார், உயிரோடு இருக்கார். அவரை தலைவராக்குங்க. தலைமை இடம் பரலோகமாக இருக்கட்டும். அப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கட்டும், நாம் சகோதரர்களாக இருப்போம். அதனால் ஊழியக்காரனோட பேச சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவானோட பேசுகிற காரியம் பேசுகிற அதை சொல்லிவிட்டு 2வது 9வதாக எபேசு சபை ஊழியக்காரனோட பேசுகிறத நம்ம இப்போ படித்தோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-7 வரை. 10வது வார்த்தையாக சிமிர்னா சபையின் ஊழியக்காரனோட ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 8 நீங்கள் பார்க்கும்போது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருமாறு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு 9 என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரிகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி 10 நாள் பாடுபடுவீங்க, ஆனாலும் மரண வரையும் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு சொல்கிறேன். அதாவது ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன்னா இது என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக இருக்கான், உலக பிரகாரமாக தரித்திரமாக இருக்கான், ஏழையாக இருக்கான். நீங்கள் பேசுகிற 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கிருபையின் ஐஸ்வர்யம், அதில் 18 மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசி 2 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், 6ஆம் வசனத்தில் மேன்மையின் ஐஸ்வர்யம், அடுத்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், இப்படி நற்கிரிகள் ஐஸ்வர்யம், இப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா. இதுதான் ஆவிக்குரிய அந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவன் அவன். ஆனால் உலகப்பிரகாரமாக எடுத்துக்கிட்டா தரித்திரம். இப்போ பவுல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்த கைகளினால் வேலை செய்து சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. உலகப்பிரகாரமாக காசு இல்லை, பணம் இல்லை. இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும்போது வரி கட்ட கூட காசு இல்லாமல் தானே பேதுருவை போய் தூண்டில் போட்டு உனக்கும் எனக்கும் வரி கட்டுன்னு சொல்லி வெள்ளி காசை வாயிலிருந்து எடுப்பான்னு சொல்கிற இயேசு கிறிஸ்துக்கும் அந்த தரித்திர நிலைமை தான் உலக பிரகாரமாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்டவரா, ஆவிக்குரிய வகையில் ஐஸ்வர்யவானாக தான் இயேசு இருந்தார் இல்லையா. அது மாதிரி அவருடைய அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களும் உண்மையானவர்களும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்க, ஆவிக்குரிய வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. ஆனால் உலக பிரகாரமாக தரித்திரம், ஏழை, எரியறவங்கிட்ட கல் இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. பணம் நிறையா இருந்தால் அங்கே கிருபை இருக்காது, கிருபை நிறையா இருந்தால் அங்கே பணம் இருக்காது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்காது. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளது தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுபோல் பொண்ணு வெள்ளி நிறையா இருந்தால், பணம் இருந்தால் ஒரு ஊழியக்காரங்கிட்ட கிருபை இருக்காது, வரங்கள் இருக்காது, சத்தியம் இருக்காது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அங்கே இருக்கும். நேர்மை உள்ளவன்
உண்மை உள்ளவனுக்கு பணம் இருக்காது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் பிழைக்க தெரியாதனால. 40 ஆண்டு காலமாக நான் ஊழியக்காரனாக இருக்கேன். ஆரம்பத்தில் சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன். என் இன மக்கள் ரட்சிப்புக்காக ரிசைன் பண்ணிவிட்டு வந்து உழைச்சி பல பாடுகள் கஷ்டங்களில் கோர்ட்டு கேஸு ஜெயில் வரைக்கும் வீணான புகார்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு கோர்ட்டு கேஸு தண்டனை, இப்படி பல கஷ்டங்கள், பல இழப்புகள், பல மரணங்கள், பல கஷ்டங்கள், போராட்டங்கள். ஆனால் என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஆண்டவர் கிருபை, என் ஐஸ்வர்யம், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தினுடைய பரிபூர்ணங்கள் என்கிட்ட நிறையா இருக்குது. அதுதான் மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் தான் பல புஸ்தகங்களை எழுதியிருக்கேன், பல வீடியோக்களை போட்டிருக்கேன், இன்ன வரைக்கும் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்னை ஆண்டவர் தாங்கி ஏந்தி சுமந்து ஊழியத்தை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவருடைய கரத்தில் என் வாழ்க்கை இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் உலகப்பிரகாரமான வகையில் தரித்திரமாக இருக்கேன். எனக்கு வேண்டிய சாப்பாடு வாங்க கூட, சரியான ஒரு ஆகாரம் வாங்க கூட பணம் இல்லை. ஆனால் அப்பப்போ ஆண்டவர் தர்றார். எனக்கு எது தேவையோ அவருடைய மக்களை கொண்டு, யாரை கொண்டாகிலும் அதை நிறைவேற்றுறார். கண்டிப்பாக செய்கிறேன். அவர் என்னை பட்டினி போட்டதே இல்லை. எனக்கு விருப்பமானது, நியாயமானது அவர் கொடுக்காமல் இருந்ததும் இல்லை. செய்கிறார். அதனால் இந்த கடைசியில் பணம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு புஸ்தகம் வெளியிடணும்னு கடைசியில் பாட்டு புஸ்தகம் மெய்யான ஒளி கீதங்கள்னு சொல்லி ஒன்று வெளியிட ஆசையாக இருக்கேன். அதுக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்து அற்புதமாக தேவைகள் சந்திக்கப்பட்டு மெய்யான ஒளி கீதங்கள் என்ற தலைப்பில் 54 பாடல்களை புஸ்தகமாக வெளியிட போகிறேன். அது ஏற்கனவே 2024, 25 யூடியூப்பில் வெளியிட்டேன். முறையாக இசையமைத்து பாடகர்களுக்கு காசு கொடுக்க காசு இல்லாதனால ஏதோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் வழி இல்லாமல் நானே பாடினேன். மற்றபடி நான் நல்ல பாடகர் கிடையாது, என் குரல் நல்லா இருக்காது. ஏதோ கர்நாடி சங்கீதம் முறையாக படித்ததுனால ஏதோ ஒரு வகையில் சரி கட்டி பாட்டினே தவிர, மற்றபடி அந்த பாடல்களையும் எவ்வளவோ குறைகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் குறைகள்லாம் இருக்குது. சரியாக ஆனால் பாடகர்கள் எனக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்க பாட வைக்கிறதுக்கு பணமும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானா ஆண்டவர் உலகப்பிரகாரமான ஐஸ்வர்யமாக இருந்து தேவைகள் சந்தித்தார்னா நல்ல பாடல்களை வச்சு திரும்ப அதே பாடல்களை பாடி திரும்ப நான் செய்வேன். அப்படி யூடியூப்பில் இப்போயும் நீங்கள் டே 2 மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா மெய்யான ஒளி கீதங்கள் பாட்டெல்லாம் வரும். அந்த நான் இப்போ வெளியிடுற புஸ்தகம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக பழகிக்கலாம். புது பாடல்கள், அதாவது ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது. சிஎஸ்ஐ போதகராக இருக்கும்போது அப்போயே ராக அமைச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டேன். ஆனால் வெளியிட முடியல. 2024 ஆண்டவர் கிருபை கொடுத்து யூடியூப்பில் 2020, 24, 25 இந்த 2 வருஷத்தில் யூடியூப்பில் போட கிருபை கொடுத்தார். இப்போ 2026 அந்த புஸ்தகம் வெளியிட கிருபை செய்ய போகிறார். இப்போ இந்த வர்ற 9ஆம் தேதி வர்ற சனிக்கிழமை மே 9 மதுரையில் வெளியிட போகிறேன். இப்படி என் தேவைகளை சந்திக்கிறார். அற்புதமாக இந்த 14-15 புஸ்தகம் வெளியிட்டிருக்கேன். ஒவ்வொரு புஸ்தகமும் வெளியீட்டுக்கு 1.5 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும். அப்படியே வச்சுருந்தா எத்தனையோ கார் வாங்கியிருக்கலாம், எத்தனையோ இடம் வாங்கியிருக்கலாம், பங்களா கட்டியிருக்கலாம். அதெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறேனே தவிர இந்த பூமியில் எனக்கு அந்த ஆசை இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. மாம்சப்படி சில நேரத்தில் புலம்புறேனே தவிர எனக்கு எந்த குறையும் கர்த்தர் வச்சதில்லை. நல்ல நண்பர்களை கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல சிநேகிதர்களையும் நல்ல விசுவாசிகளையும் உண்மையான மக்களையும் எனக்கு ஆலோசனையாக, நண்பர்களாக, உதவியாளர்களாக கொடுத்துருக்காரு. அது போதும் எனக்கு அது போதும். அதனால் உனக்கு
ஐஸ்வர்யவானாக இருந்தோம் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிஞ்சிருக்கேன். 10 நாள் உபத்திரவப்படுருவீங்க, மரண பரியந்த உண்மையாரு ஜீவ கிரீடத்தை தர்றேன்னு சொல்கிறேன். 10 நாள் நிறைவான சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். என் வாழ்க்கையில் என்னை போல் எந்த ஊழியக்காரரும் கஷ்டம் வரக்கூடாது. ஒரு பக்கம் கஷ்டம்னா ஒரு பக்கம் நல்லா இருப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த பக்கத்துலேயும் ஆதரவு இல்லை, எந்த பக்கமும் நிம்மதி இல்லை. அப்பாவை பார்த்தா அப்பா இல்லை, அம்மா இல்லை, மனைவி தான் முக்கியம்ன்ற மனைவியும் இல்லை, பிள்ளைக தான் முக்கியம்னா பிள்ளைகளும் ஆதரவாக இல்லை. உடன் ஊழியர், நம்ம தெரிஞ்ச ஊழியர்கள், நம்ம மூலமாக வந்த ஊழியர்கள் யாருமே ஆதரவாக இல்லை. என்ன செய்ய முடியும்? எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டு நம்பிக்கை யாரால் நம்பணுமோ எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட நபராக தான் நான் இருக்கேன். ஆனால் கர்த்தர் என்னைய மறக்கலை. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் இல்லையா, தேவனோ யோசேப்போடு இருந்தார். கர்த்தரோ அப்படின்னு போட்டுருக்கு, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், தேவனோ அவரோடு இருந்து அவரை எழுப்பினார்னு பேதுரு இயேசுவை சொன்ன மாதிரி என்னையோட கர்த்தர் இருந்து தாங்கி ஏந்தி சுமந்து இத்தனை வருஷமாக என்னைய 40 ஆண்டு காலமாக குறையில்லாமல் நடத்துகிறார் என்பது தான் என்னுடைய சாட்சி. அதனால் 10ஆவதாக சிமிர்னா ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ஜீவகிரீடத்தை தர்றேன்னு சொல்கிறார். 11ஆவதாக பெர்கமு சபை ஊழியக்காரனோட பேசுகிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 வரை படிக்கும்போது, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீ இருக்கிறதையும், எனக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன் அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பாராட்டுறாரு. ஒருத்தன் இரத்த சாட்சியாக மறிக்கிறான்னா நீயும் ஒரு வேளை உலண்டு போகாமல் அதில் செத்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு நீ உண்மையாக இருந்தீங்களா அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அந்த பெர்கமு சபை ஊழியக்காரனை பாராட்டிட்டு, இருந்தாலும் அவங்ககிட்ட சில குறைகள் உண்டு, விக்கிரங்களை படைத்த பூசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுறதுக்கும் இடலை உண்டாக்கக்கூடிய அளவில் பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளக்கூடியவங்க உங்ககிட்ட இருக்குது. அதே போல் நிக்கோலாய மதத்துடைய போதகத்தை கை கொள்ளுங்களும் உங்ககிட்ட இருக்குது, அதை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். நிக்கோலாயன்னா அது ஒரு மதம். இப்போ எத்தனையோ மதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிக்கோலாயின்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சமப்படுத்தி ஒன்றுபடுத்தி அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க மாதிரி இன்றைக்கி உள்ள போதகர்கள் பெரும்பாலும் லேவியர்களே லேவியர்களே உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு ஊழியக்காரங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னது இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரங்களுக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டு திரிகிற வித்தியாசம் இல்லாமல் பகுத்தறிவு இல்லாமல் தற்குறிகளைப் போல அந்த ஊழியம் லேவி ஊழியம் இந்த ஊழியம் அப்போஸ்தல ஊழியம்னு புரிதல் இல்லாமல் அது மோசையினுடைய மரணத்துக்கு எதுவான ஊழியம் ஆக்கினி திருப்பு குடிக்க ஊழியம்னு தெரியாமல் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை எங்களை உயர்த்தினார்னு சொல்லி பவுல் சொன்னதையும் ஆவிக்குரிய ஊழியத்தையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் புரிஞ்சிக்கலாம அதையும் இதையும் ஒன்றாக்கி வித்தியாசம் புரியாமல் ரெண்டையும் போட்டு ஒன்றாக்கி இன்றைக்கி பேசக்கூடிய அவல நிலைமை போல் நிக்கோலாய் மதம் இருந்தது. அந்த நிக்கோலாய் மதத்தை கை கொள்ளக்கூடியவங்க சபையில் இருக்காங்க, அதை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு ஊழியம் போதுமானா புதிய ஏற்பாடு உடன்படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனால முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 13:8 இருக்குது. அந்த மிருகங்களுடைய இரத்த உடன்படிக்கை லேவி ஊழியமே போதுமானா இயேசு அப்போஸ்தல ஊழியத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு அருளி செய்தார்னு சொன்னாங்க இல்லையா, இயேசுவே ஒரு அப்போஸ்தலர் தானே. எபிரேயர் 3:1 அப்போஸ்தலர்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவர். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாருன்னு இருக்கு.
இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலர்கள் இயேசுவாலே அனுப்பப்பட்டவர்கள். இந்த புரிதல், இந்த காரியமெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிருபங்களில் தான் நம்ம படிக்க முடியும். சுவிசேஷங்களில் அது வெளிப்படுத்தியிருக்கு. இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக இன்றைக்குள்ள ஊழியர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் உன் மனதை கூடாக்கி வச்சுருக்கான். அதான் பிசாசு குடிகொண்டிருக்கிற இடத்துல நீ இருக்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு சொல்கிறார். அதனால் பிசாசு இங்கே குடிகொண்டிருக்கான், உலகம் பொல்லாங்கினால் கிடைக்குன்னு சொல்லி 1 யோவானில் 5:19 இருக்குது. 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனாக சாத்தான் இருக்கான். யோவான் 14:30 உலகத்தின் அதிபதியின் இங்கேயோ வருகிறான்னு சொல்லி இயேசு பிசாசியை பார்த்து சொன்னார். உலகம் முழுவதும் நான் தர்றேன் காலில் விழுன்னு சொல்லி இயேசுவையே சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய அளவில் பிசாசி பேசினான். இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார். உண்மையுள்ள ஊழியர்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் சிலுவையில் சாத்தானை நசுக்கி வெற்றி சேர்ந்தார். அதுபோல் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. அதனால் அந்நிய உபதேசம் பீலேயாமன்னா கூலிக்காக மாரடிக்கிறது. ஒரு பணம் கொடுத்துட்டா அதுக்காக ஜாலரா அடிக்கிறது. ₹1 கொடுத்துட்டா சம்பளம் வாங்கிட்டா அந்த சபையை உயர்த்தி பேசுகிறது. எங்கெங்கே பணம் வருதோ அவனை முகஸ்துதி பண்ணுறது, அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்கிறது, நம்மாளுன்னு சொல்கிறது. பணத்துக்காக, ஜாதிக்காக, வெறிக்காக இன்றைக்குள்ள கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள நாய்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியர்கள் நிறைய இருக்காங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, பிசாசின் ஊழியர்களாக நம்ம மாறக்கூடாது. கொஞ்ச காலம் இருந்தாலும் இயேசுவுக்காக சாவோம், இயேசுவுக்காக ஊழியம் செய்வோம். பிழைச்சாலும் மறித்தாலும் இயேசுவுக்காக இருப்போம். கொஞ்ச காலம் அந்த பூமியில் எண்ணத்தை நம்ம அள்ளிட்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது. பயப்படாதீங்க. குறைய சொல்கிறவர் நிறைவுன்னு சொல்லுவார், அதுதான் இயேசு. நான் உங்கள்கிட்ட நிறைவு சொல்லியிருக்கேன், குறைவுகளும் நிறைய கண்டனங்களும் குறைகளும் சொல்லியிருக்கிறேன். அதனால் என்னை சிலர் வெறுக்கிறாங்க, என்னைய தப்பாக நினைக்கிறாங்க. என்னை எளிமையும் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறதுன்னு சொன்ன மாதிரி இந்த இந்த எளிய ஊழியக்காரனை அசட்டை பண்ணுறாங்க. பாவத்திலே பிறந்த பாவத்திலே வாழ்கிற நீயா எங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லி யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை தள்ளி விட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்ககிட்ட இயேசு போகிறாரு, தள்ளி விடப்பட்டவனை பார்த்து, நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. அந்த அளவில் விசுவாசமாக இருக்கிற அளவில் அவர் யாருன்னு அவன் கேட்குறான். உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சமாரியா பெண்ணுக்கிட்ட சொன்ன மாதிரி சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான காரியம்! தள்ளப்பட்ட எளிய ஊழியக்காரங்களோட தான் கர்த்தர் இருக்கார். ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அனாதியாய் இருந்த அந்த சமாரியா பெண்ணு, அனாதியாய் யாருக்கு தெரியாமல் வந்த அந்த அம்மாவோட தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு தான் சொல்லி அப்புறம்தான் அந்த ஊர் முழுவதும் சமாரியாலாம் ரசிக்கப்படுறாங்க. எளியவர்களை அவர் மறக்க மாட்டார். ஏழை எளியவர்களை, உண்மை உள்ளவர்களை அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி நான் ஒரு எளிய ஊழியக்காரன், சாதாரண ஊழியக்காரன், என்னை பயன்படுத்துகிறார், பேச வைக்கிறார். எவ்வளவோ கஷ்டம் துன்பத்தில் நான் இன்றைக்கி அழிஞ்சிருக்கணும், செத்து இருக்கணும், நான் சட்டப்படி ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும். கர்த்தர் என்னை திரும்ப எழுப்பி பேச வச்சுக்கிறாருன்னா இது அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய உண்மை தான். 12வது வார்த்தையாக தியாத்திரா சபையின் ஊழியக்காரனோட கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 - 29 வரை அவர் பேசுகிறாரு. தியாத்திரா ஊழியக்காரனுடைய சபை தூதனுக்கு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னைய பொறுமையை அறிஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன், இல்லை நல்ல ஊழியக்காரன் எல்லாம் ஒரு பக்கம் அவனை பாராட்டிட்டு, மறுபக்கம் உன்னுடைய மனைவி அந்த ஏசபால் என்ற ஒரு பெண்ணு தன்னை தன்னைய தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு அந்த சபைக்கு வர்ற போகிற ஊழியக்காரங்களோடலாம் வேசித்தனம் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு விக்கிர ஆராதனை இது புசிச்சு சாப்பிட்டுட்டு இப்படி அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளைக்கு நீ இடம் கொடுக்குற, அதான் உங்ககிட்ட எனக்கு குறை உண்டுன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்குள்ள சில ஊழியர்கள் நல்லவங்களாக இருந்தாலும், வல்லவர்களாக இருந்தாலும், பொறுமைசாலிகளாக இருந்தாலும், கர்த்தருக்காக பயன்படக்கூடியவங்க இருந்தாலும்,
அவன் மனைவியை தலைவராக்குறான், பிஷப் ஆக்குறான், பாஸ்டர் ஆக்குறான். அப்போ சில காலத்தில் அப்படி இருந்திருக்கா? பன்னீர் வேறு தெரிந்து கொண்டவர் பெண்களை தெரிந்து கொள்வதுக்கு அவருக்கு தெரியல. அநேக பெண்கள் இயேசுக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ சில 27:55 பாருங்கள். அவர் சொந்த அம்மாவையே முதன்மைப்படுத்தலையே, ஊழியக்காரி ஆக்கலையே. அதனால் தேவ சாயலாக இருக்கிற அந்த ஆண் பாலைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. அந்த ஆணுக்குள்ளே பெண் இருக்கிறதுனால பெண்ணை தனியாக பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதனால் ஆதாமுக்காக ஏவாள் படைக்கப்பட்டதை தவிர ஏவாளுக்காக ஆதாம் படைக்கப்படலை. அதனால் அவனுக்கு ஏற்ற துணையாக ஹெல்ப்பாகத்தான் மனைவியை சரீர பிரகாரமாக கொடுத்தார தவிர ஆவிக்குரிய வகையில் அவன்தான் தலைவன். தலை ஸ்திரிக்கு புருஷன் தலை என்று படிச்சிருப்பீங்களே, அந்த புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். 1 கொரிந்தியர் 11 போட்டிருக்கு 3ஆம் வசனத்தில் இந்த நான் சொல்கிறது. அப்போ மனைவியை உனக்கு தலைவனாக்குனா, உனக்கு தலையாக்குனா, அப்போ உனக்கு உள்ள தலையை இயேசு கிறிஸ்துவை நீ வெட்டிட்டேன்னு அர்த்தம். உன் தலையாகிய கிறிஸ்துவை நீ வெட்டிட்டேன்னு அர்த்தம். வெட்டி அந்த இடத்துல உன் மனைவியை வச்சுருக்கேன்னு அர்த்தம். அந்த இடத்துல உன் மனைவி வச்சுருக்கிற. எப்படி வச்சுருக்க? பாஸ்டர் அம்மா, ரெவரண்ட் அம்மா, பிஷப் அம்மா, அப்படி வச்சுருக்க. அப்படி அப்போஸ்தலர்கள் வச்சாங்களா? இயேசு அப்படி வச்சாரா? நிருபங்கள் அப்படி இருக்கா? எங்கேயாவது வேத ஆதாரம் இருக்கா? ஊழியக்காரிகள் இருக்குது. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் உண்டு. ஊழியக்காரர் என்று ஆண்பால் முதல்லையும் ஊழியக்காரிகள் பெண்பால் 2வது தான் இருக்குது. 2வது இடத்துல உள்ளதை முதல் இடத்துலையும் சமமாக ஏன் வைக்கிறீங்க? அதனால் ஊழியக்காரிகள் உண்டு, ஊழியர்கள் செய்யலாம். அந்த தலையாகிய அந்த புருஷனுக்கு தலைமைத்துவத்துக்கு உதவியாக அடங்கி இருக்கணுமே தவிர தன்னிச்சையாக அவங்க சமப்படுத்தவோ தலைவனாக்கவோ கூடாது. அந்த மாதிரி உள்ளது வேதத்துக்கு புறம்பானது. அதனால் தயவுசெய்து பெண்களை வெறுக்கிற மாதிரி பேசுகிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. வசன அடிப்படையில் சத்தியத்தை நான் பேசுகிறேன். அதனால் சிறியே, உன் தலை உன் புருஷன், உன் புருஷனுக்கு தலை நீயாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு தலை தேவனாக இருக்கார். அதில் அவங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி இதில் நீங்களும் உன் புருஷனும் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இந்த ஊழியக்காரன் அப்படி இல்லை. இங்கே தியாத்தரா ஊழியக்காரன் அப்படி இல்லை. ஒரு பக்கம் நல்லவனாக இருந்தாலும் மறுபக்கம் அவன் பொண்டாட்டிக்கு சாதகம் பண்ணி இடம் கொடுத்து அங்கே உள்ள ஊழியக்காரன் வர்றான் போகிறான். இவன் இல்லாத போது அந்த அம்மா தான் சபை. அங்கே உள்ள ஊழியக்காரன் பேசுவான், வருவான், அங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான், தங்குவான், விபச்சாரம் பண்ணுவான், வேசித்தனம் பண்ணுவான். இப்படியே அந்த வேசித்தனம் பண்ணுறது அதிலே சுகமாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அது கர்த்தர் சொல்கிறாரு, அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு 21ஆம் வசனத்தில் அப்போ வெளிப்படுத்தல் 2:21 சொல்கிறார். விருப்பம் இல்லையாமே. அதனால் பொதுவாக ஒரு மதுபானம் குடிக்கிறவங்கள திருத்துறது கஷ்டம். நல்லா கஞ்சா குடிக்கிறவங்கள திருத்துறது கஷ்டம். அவங்க விட முடியாது. அதை அவனுக்கு அடிமைப்படுத்திடும். அது மாதிரி வேசித்தனம் அதில் இருந்து ஒருத்தன் திருந்துறது கஷ்டம். திரும்ப அதில் விழுந்துட்டான்னா சிம்சோன் மாதிரி அவனால் முடியாது. சாலமோன் அதுக்கு ஒரு உதாரணம். முடியாது. அதுபோல் தேவ பிள்ளைகளே யோசேப்பை போல் ஓடி வர்றது ஒரு சிலர் தான். எல்லாரும் அதில் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து ஊழியக்காரர்களே வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. ஊழியக்காரனுக்கு 3 சோதனை இருக்குது. 1 பெருமை, அதை ஜெயிக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். அது பிசாசுகிட்ட இருந்து நேரடியாக வந்தது அந்த தற்பெருமை. அதுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். 2வது பண ஆசை. எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பணத்தை ஒருத்தன் விரும்புகிறான்னா அவன் எல்லாத்தையும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். பண ஆசை இருக்கக்கூடாது, பணத்தை வெறுக்கணும். 2. 3வது மாம்ச இச்சை. மாம்ச இச்சை, இந்த மாம்ச இச்சையை வெறுக்கணும். மாம்சம் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும், ஆலயமாக பரிசுத்தமாக இருக்கணும். அது வேசித்தனத்தின் கூடாரமாக, வீடாக, வேசித்தனத்தின் சரீரமாக இருந்தால் அந்த ஆலயத்தை அவன் கெடுக்கிறான்னு அர்த்தம். அவனை தேவன் கெடுப்பார்னு போட்டுக்கு.
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் இருக்கும். அதனால் எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக தான் இருக்கும். வேசித்தனம் பண்ணுகிறவன் சுய சரீரத்துக்கு விரோதமாக செய்கிறதுனால அவன் தேவனை குற்றப்படுத்துகிறான், தன்னையும் குற்றப்படுத்திக்கிறான். அதிலிருந்து அவன் அந்த மோகத்திலிருந்து வர்றது டேஞ்சர், கஷ்டமானது. தயவுசெய்து அந்த ஊழியர்கள் அந்த வகையில் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வேலை விழுந்துருந்தால் எந்திரிச்சிருங்க, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க, ஏற்று நில்லுங்க. பிசாசி கூட ஏற்று நில்லுங்கன்னு சொன்ன வசனம் வேசித்தனத்துக்கு ஏற்று நிற்காதீங்க, விழுந்துருவீங்க, விலகி ஓடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் ஸ்திரீகள் சிநேகம் ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமாக. அதை ஜெயிக்கணும். இந்த 3 ஜெயித்தவன் தான் முழு நேர ஊழியர், அவன் தான் வெற்றி பெறுவான் கடைசி வரைக்கும். ஆண்டவர் இந்த மாதிரி உண்மையுள்ள ஊழியர்கள் அந்த மாதிரி இந்த 3ஐயும் ஜெயிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சோதனை, கஷ்டம், துன்பம், சரீரத்தில் பாடு. இப்போ பவுலுக்கு ஒரு முள்ளு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இல்லாட்டினா அவன் மனைவி விட்டு பிரிஞ்சு சும்மா இருக்க மாட்டான். அவன் நல்ல வாலிபன், நல்லா கெட்டிக்காரன், அறிவாளி, வேறையாவது ஒரு பொம்பளை சேர்த்துக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பேராக இருக்கும். அந்த சரீரத்திலேயே அவனுக்கு வியாதி கிடச்சி 3 முறை அவனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கூட அந்த சரீரத்தில் உள்ளது முள்ளு எடுக்கவே இல்லை. என் கிருபை உனக்கு போதும் இருக்கட்டும்னு சொல்கிறேன். அதனால் தேவ ஊழியர்களே, உங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்களை கர்த்தரே அலோவ் பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணி கூட முடியல, அதை ரொம்ப ட்ரை பண்ணி அதை இது பண்ண நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நன்மைக்காகவே வைச்சிருக்கிறார். அந்த முள்ளு உன் மனைவியாக இருக்கலாம், உன் மகளாக இருக்கலாம், உன் மகனாக இருக்கலாம், உன் சபையாக இருக்கலாம், உன் சொந்தக்காரனாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அம்மா அப்பா யாராவது இருக்கலாம். அதுக்கு நம்ம நீங்களாக முடியாதில்லை. இந்த உறவை விட்டு எங்கிட்டு போய் எங்கே செய்ய முடியும்? அதனால் எல்லாவற்றுக்கும் மேலே இயேசுவை நேசிங்க. தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துன்னு அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறார். அதனால் இதை ஆசை பாசங்களெல்லாம் வெறுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நேசிக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இந்த ஊழியக்காரன், தியாத்திரா சபை ஊழியக்காரன் மனைவியை நேசித்ததுனால இவன் ஸ்தானத்தை மனைவிக்கு கொடுத்துட்டு மனைவியை விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஊர் மேயறதுக்கு விட்டுட்டு இவன் இஷ்டத்துக்கு இவன் பேசாமல் இருக்கான். அந்த அம்மாவுக்கும் மனம் திரும்ப தவறை கொடுக்குறாரு. அந்த அம்மா திருந்துற மாதிரி இல்லை. வெளிப்படுத்தி சபைகளெல்லாம் எல்லாத்துக்கும் நாரி எல்லா சபைகளையும் தெரிஞ்சு கேவலப்படுத்த வைப்பேன், எல்லாத்துக்கும் தெரிய வைப்பேன்னு சொல்கிறார். ஒரு காரியம் வெளியாகுதுன்னா உடனே ஆகாது, ஆக்சிடென்ட் மாதிரி. தவணை கொடுப்பார், கிருபை கொடுப்பார், தாமதிப்பார். உடனே ஒரு தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். தவணை கொடுப்பார், மன்னிப்பார், மறப்பார், திருந்த வாய்ப்பு கொடுப்பார். அதில் சுதாரித்து வர்ற ஊழியக்காரன் தான் அறிவாளி, கெட்டிக்காரன். அதில் ஒரு அம்மா திருந்திட்டா அவன் உத்தமி ஆயிடுவான். 5 புருஷன் இருந்தாலும் ஏசு அவனோட பேசலையா? அதனால் சரீர பலவீனங்களை மன்னிப்பார். ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடாது. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார்ல யோவான் 8:11 கையுமையுமாக பிடிக்கப்பட்ட சிறிய விபச்சாரத்தில் இனி பாவம் செய்யாத, போ, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளா திருக்கிறதில்லைன்னு சொல்கிறார். அதனால் சகல பாவங்களை இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும், ஆனால் இனி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். சத்தியத்தை அறிஞ்ச பின்பு, உத்தமையான பிறகு, பரிசுத்தமான பிறகு, ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் இந்த ஊழியக்காரி இயேசபேல்னு சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடு இயேசபேல் இல்லை. இது கடைசி கால புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுடைய மனைவி. இது எல்லா சபைகளையும் வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி சில காரியங்கள் வெளிப்படுத்துவார். ஏன்னா அதுவும் அவன் வெளிப்பாகிட்ட திரிந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு உயிர் போகும்போதும் என்னை மன்னிங்கப்பாண்டு ஒரு வேளை அவன் சொன்னால் ஆத்மாவை எடுப்பார், சரீர பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பார். கடைசி வரைக்கும் அவர் நல்லவராக இருக்கார் பாருங்களேன். அதனால் அவர் வெளிப்படுத்துகிறதும் நல்லது தான், அவர் மறைச்சதும் நல்லது தான். அதை மறைக்கும் போது தவணையை பயன்படுத்தி மனம் திரும்பணும், வெளிப்படுத்தும் போதும் ஆண்டவரை முறுமுறுக்காமல் கேவலமாயிடுச்சேன்னு சொல்லி தற்கொலைக்கு போகாமல் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். உலகம் முழுவதும் என்னைய வஞ்சாலும் பரவாயில்ல. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் இல்லையா, உன் நீதி வெளிப்படுவதற்கு நான் இப்போயே நான் அறிக்கை பண்ணுறேன், நான் சுகமே இல்லை, எனக்கு அமைதலே கிடையாது, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், செய்தவைகள் செய்யாமல் தகாதவைகளை செய்து வந்தேன், துர்க்குணத்தில் உருவானேன், என் பாவம் எனக்கு முன்பாக எப்போயும் இருக்குன்னு சொல்லி அவன் நியாயந்திருப்பில்
நான் குற்றவாளி ஆகாதபடி இன்றைக்கே அறிக்கை பண்ணுறேன்னு விவரமாக ஊர் உலகம் துப்புனாலும் பரவாயில்ல, வஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அறிக்கையிட்டான். அதுக்கு பிறகு அவன் இப்போ தொடர்ந்து வந்து அவன் ஆண்டவருக்காக இருந்தாலும் கோயில் கட்டாதுன்னு சொல்லிட்டார். நீ ஆலயத்தை கட்ட வேணாம்னு சொல்லிட்டார். அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அந்த அடிப்படையில் அவன் நிறையா ஒப்பாட்டிகள்லாம் வச்சுருந்தான் இருக்கு. சாகும்போது கூட தாவீது ஏதோ இளம் வயது உள்ள ஒரு பொம்பளையை அணைச்சி மனைவியாக்கி ஆயிஷான்னு சொல்லி ஏதோ பொம்பளைய இளம் பொம்பளைய அனல் உண்டாக்க செஞ்சாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் அவன் ஏன் அனுமதிக்கணும், ஏன் அதை சொல்லணும்? அதனால் தாவீதின் குமாரன்னு உலக மக்கள் சொன்னாலும் இயேசு தாவீதின் குமாரன்னு தன்னை சொல்லிக்கிறல. அப்படி சொன்னவங்களையும் வஞ்சார், கேள்வி கேட்டார். மற்ற 22 அதிகாரத்தில் 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது அந்த கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படின்னு 110 சங்கீதத்தை ஒப்பிட்டு சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. அந்த யூதர்கள் வேதவார பரிசெயர் பதில் பேசவே முடியலன்னு. அதனால் தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்லாதீங்க, அவர் தேவகுமாரன். மரியாளின் குமாரனும் அல்ல, யோசேப்பின் குமாரனும் அல்ல, தாவீதின் குமாரனும் அல்ல, ஆபிரகாமுடைய குமாரனும் அல்ல. அவர் தேவகுமாரன், மனசுகுமாரனாக வந்தார். அந்த மனசுகுமாரனாக வர்றதுக்கு இவங்களுக்கு குமாரன் சரித்திர ரீதியில் எழுத்தின்படி மாம்சப்படி சொல்லப்பட்டதே தவிர ஆவிக்குரியபடி அல்ல. ஆவிக்குரியபடி அவர் தேவகுமாரன். ரோமர் 1:5 போட்டிருக்கு. மாம்சத்தின்படி கிறிஸ்து தாவீதின் வீட்டில் பிறந்தாலும் யூதர்களில் பிறந்தாலும் அவர் மரித்தோர் வந்து உயிர் தெழுந்ததுனால தேவகுமார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். பலமாய் கன்ஃபார்மாக ரூபிக்கப்பட்டு உயிர் தெழுந்ததில்ல. அதனால் உயிர் தெழுந்து அவரை இனிமேல் மாம்சத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவை இனிமேல் நினைக்க மாட்டோம்னு சொல்லி அப்புறம் சொல்கிறாங்க. மாம்சத்தின்படி அவர் யூதராக இருந்தாலும் இனிமேல் அப்படி மாம்சத்தின்படி அவரை சொல்ல மாட்டோம், அவர் தேவகுமாரன். அதனால் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லாம் ஒன்றாக இருக்காங்க. ஆனால் மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். அந்த ஊழியக்காரனோட பேசுகிறது அதான். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் 13வது வார்த்தை, இயேசு பேசின 13வது வார்த்தை சரத சபையின் ஊழியனோடு கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின 3 அதிகாரம் 1 - 6 வரை சரத சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேணியல்னு சொல்லி 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்ன சொல்கிறேன்னு சொல்லி அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிருள்ள கொண்டு பேர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாயின்னு சொல்கிறார். உயிருண்டு பேர் இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய வகையில் நீ செத்தவனாக இருக்க. வெளிப்படையாக எடுத்துக்கிட்டால் ஜீவனுள்ள சபை, புதிய வாழ்வு சபை, வந்து உயிருள்ள சபை, நித்திய பேரின்பம், என்னென்னமோ பேரை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக இருக்க. ஆனால் செத்தவனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் தேவ பிள்ளைய உள்ளும் புறம்பும் நம்ம ரசிக்கப்படணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வந்து நானே நல்ல மேய்ப்பேன், என்னைய என்கிட்ட ஆடுகளாக வந்தால் உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடிவான்னு சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது தெரியுமில்ல உங்களுக்கு. உள்ளும் புறம்பும் வெளியே வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கலரை மாதிரி இருந்துட்டு உள்ளே அசிங்கம் எலும்புகள் அப்படி இல்லாமல் உள்ளும் புறம்பும், வெளியவும் பரிசுத்தம் உள்ளேயும் பரிசுத்தம், உள்ள பரிசுத்தம் வெளியவும் பரிசுத்தம், ரெண்டுலேயுமே அவன் பரிசுத்தமாக இருக்கணும். அதனால் உயிரிருந்து செத்தவனாக இருக்கக்கூடாது. அதனால் நீ இந்த மாதிரி விழித்து கொண்டு சாகருக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணலை.
நீ கேட்டு பெற்றுக்கொண்டத வகையை நினச்சி நீ அதை கை கொண்டு மனம் திரும்புன்னு சொல்கிற. ஊழியக்காரங்களை மனம் திரும்புன்னு சொல்கிற. ஊழியக்காரங்க எல்லாருக்கும் மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாருக்கும் உபதேசம் சொல்லி இவங்க நினைக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன பிரசங்கத்தை நீங்களே போட்டு கேட்கணும். கேட்டு அதில் குறைவு நிறைவே சரி பண்ணணும். அந்த பிரசங்கம் மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் தான் அந்த பிரசங்கம் என்பதை நினைங்க. நான் அப்படி தான் என் வீடியோக்கள் முழுவதும் திரும்ப நான் போட்டு கேட்டு அதில் குறைவு நிறைவே சரி பண்ணி நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், கெட்டதாக இருந்தால் திருத்திக்கிறேன். திரும்ப அந்த தவறு பண்ணாதபடி நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். அது மாதிரி நமக்கும் கர்த்தர் மனம் திரும்ப சொல்கிறார். நமக்கும் சில காரியங்களை உணர்த்துறாரு. சில காரியங்களை நம்ம குறை உள்ளவங்களாக மனுஷன் தானே. அதனால தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க. 14வது வார்த்தையாக பிலதெல்பியா சபையின் ஊழியக்காரனோட பேசுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து நீங்கள் படிக்கும்போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வழின்னு சொல்லி அங்கே இந்த ஊழியக்காரன் உங்கள் கிரிகளை அறிஞ்சிருக்கேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறத அறிஞ்சிருக்கேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ எனக்கு உண்மையாக இருக்க, நிறையா இருந்தால் தான் வர்த்திக்க பண்ணுங்க, நிறையா அப்படின்லாம் இல்லை. இவ்வளவெல்லாம் வரங்களை கொடுங்க செய்கிறேன் அப்படி இல்லை. எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லையே, இருந்தால் நல்லா செய்வேன் அப்படி இல்லை. நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஒரு தாளந்து இருந்தாலுமே அதை 2 ஆக்குன்னு சொல்கிறாரு. கொஞ்சத்தில் உண்மையாருன்னு சொல்கிறாரு. 30 இருந்தாலும் அது 60 ஆக்குன்னு சொல்கிறாரு. அதனால் படிப்படியாக ஸ்டெப்பாக போங்கன்னு சொல்கிறாரு. உனக்கு இருக்கிற கடுகளவு விசுவாசமாக இருந்தாலும் அது போதும்னு சொல்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், பணக்காரன் ஆகணும், அமெரிக்காவுக்கு போகணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு கோட்டை கட்டவோ ரொம்ப ஆசைப்படவோ கூடாது. இருக்கிற இடத்துல உண்மையாரு, கொஞ்சத்தில் உண்மையாரு. உன் மனைவி பிள்ளைகள், உன் குடும்பத்துக்கு, உன் சொந்த ஜனங்கள் மத்தியில் நீ சாட்சியாயிரு. யோவான் 8:46 சொந்த யூதர்கள் மத்தியில் இயேசு பேசுகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி சொந்த ஜனங்கள் மத்தியில் சொல்கிறார். யாருமே அதுக்கு பதில் பேசவே முடியல. அந்த அளவில் சொந்த தேவ கிருபையும் மனசில் தயவும் இயேசுவுக்கு நிறைய இருந்துச்சு. சாட்சியாக கடைசி வரைக்கும் மக்கள் மத்தியில் அவர் ஒழுக்கமாக சாட்சியாக இருந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதளித்துவேன், அவிசுவாசிகளையும் கெட்டவேன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8 போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் என் சொந்த ஜனங்களுக்காக ஆடம்பர வாழ்க்கையை, நல்ல சம்பளத்தை, நல்ல ஒரு பதவியை, மேன்மையெல்லாம் விட்டுட்டு என் மக்களுக்காக வந்து எவ்வளவோ பாடு, கஷ்டம், துன்பம், செயல் தண்டனை, கெட்ட பேர், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ உயிரிழப்புகள், எவ்வளவோ அவமானங்கள் அடைஞ்சிருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் என்னைய கைவிடலை. நான் என்னை கொண்டு செஞ்ச காரியங்களை எல்லாம் நான் திருப்தியாக இருக்கேன். ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. 100க்கும் அதிகமான முழு நேர ஊழியர்களை கர்த்தர் என்னை கொண்டு எழுப்பியிருக்காரு. இந்த 40 வருஷம் ஊழியத்தில் 3000க்கு நெருக்கி வீடியோ போட்டிருக்கேன். நான் 14 புஸ்தகங்கள் எழுதி வெளிப்படுத்தின விசேஷ விளக்க உரை முதல் கொண்டு 66 புஸ்தகத்துக்கும் விளக்க உரை முதல் கொண்டு எல்லா விளக்கங்களையும் கடவுள் என்னை கொடுத்த கிருபைக்கு உண்மையாக செஞ்சுருக்கேன். ஆனாலும் இந்த உலகமெல்லாம் இந்த அப்போஸ்தல சத்தியம் பரவணும், புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை மக்கள் அறியணும் என்ற அந்த ஒரு தரிசனத்தில் கோலை வச்சு உலகமெல்லாம் பரப்பணும் அப்படின்னு ஒரு இலக்கில், ஆசையில் இப்போ நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கிருபை செய்ய ஜெபிச்சுக்குங்க. 15வது வார்த்தையாக லவோதிக்கா சபையின் ஊழியக்காரனோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14லிருந்து 22 வரை வந்து பேசுகிறார். பதினாலிருந்து பேசுகிறார். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி தன்னை ஆமேன் என்று பெயர் வச்சு பேசுகிறார்.
உன் கிரிகளை அறிஞ்சிருக்கேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும், நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது ஒன்றில் இரு, ஒன்று அனலாக ஊழியம் செய்ய, இல்லாட்டா குளிராரு, ரெண்டையும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிட்டு ஊழியக்காரனாக காட்டுறது, இங்கிட்டு அரசியல்வாதியாக காட்டுறது, இங்கிட்டு இப்போ திருமண புரோக்கராக காட்டுறது, இங்கிட்டு பாஸ்டராக காட்டுறது, ஒரு பக்கம் மந்திரவாதி மாதிரி ஜெபிக்கிற மாதிரி காட்டுறது, ஒரு பக்கம் வந்து உலக மனுஷனாக காட்டுறது. இப்படி ரெட்ட நிலைமை, இருமணம் உள்ள ரெண்டு உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிற ரெட்டத்தனமான அந்த இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவராக இருக்கான். அதனால் குளிரும் இல்லை அனலும் இல்லை, உன்னை வாந்தி பண்ணி போட்டுறேன், அந்த மனம் திரும்புன்னு சொல்கிறேன். அதனால் நான் உன்னை சீர் பண்ணுறேன், அப்படி ஊழியக்காரனை கூட கைவிட மாட்டேன், சீர் பண்ணுறேன், நீ மனம் திரும்பு, நல்ல நிலைமைக்கு வா என்ன அந்த ஊழியக்காரனோட பேசுகிறார். 15வது வார்த்தையாக சொல்லிட்டேன். இன்னும் 17 வார்த்தை, இன்னும் 2 வார்த்தை தான் இருக்குது, சொல்லி முடிக்கிறேன். 16வது வார்த்தையாக திரும்ப யோவானோட பேசுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இதோ நான் சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். வந்து என்னோட கூட கிரிகள் வருது, சீக்கிரம் வர்றேன், நீ எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுன்னு சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். 16வது வார்த்தையாக 17வது வார்த்தையாக நிறைவாக திரும்ப அப்போஸ்தலனாகிய யோவானோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 10லிருந்து சொல்கிறார். இந்த புஸ்தகத்தை முத்திரை போடாத, காலம் சமீபமாக இருக்குது. தானியேல் காலத்தில் முத்திரை போடப்பட்டது. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி கால நிகழ்ச்சியை அங்கேயே காட்டினார். தானியேலுக்கு பங்கு வகை வகையாக, முழுசாக இல்லை, ஒரு சில காரியங்கள். இது அறிய மனதாக இருக்கும்போது தானியேலே நீ போகலாம், இது உனக்கு அடுத்ததல்ல, இதை முத்திரை போடு, கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும், ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் ஆராய்வார்கள், அறிவு பெருத்து போகும், கடைசியில் உன் சரீர ரீதியில் உயிர்த்துறதில்லை, உன் வீதத்துக்கு நீ எழுந்துரு, அதனால் இது உனக்கு அடுத்ததல்ல, முத்திரை போடுன்னு சொல்லிட்டார். அதை யாரும் அந்த முத்திரையை உடைக்கவோ பார்க்கவோ முடியாதனால வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் யோவான் அழுகிறான். ஐயோ, கடைசி கால ரகசியங்களை முத்திரை உடைச்சி சொல்ல முடியலையே, மக்களுக்கு வெளிப்படுத்தணுமேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு மூப்பன் சொல்கிறான், நீ அழாத, தாவீதின் வேரும் யூத ராஜசு சிங்கமாகி அந்த இயேசு முத்திரைகளை உடைக்க ஜெயங்கொண்டிருக்காரு, பயப்படாதுன்னு சொல்லி அங்கே சொல்லி 7ஆம் வசனத்தில் பிதா கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி ஆண்டவர் அந்த முத்திரையை உடைச்சி ஒவ்வொன்றா வெளியிட்டார். அந்த வெளியிட்ட ரகசியங்கள் முதலாம் முத்திரை உடைக்கும் போது, 2ஆம் முத்திரை உடைக்கும் போது அதெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்கேன், வீடியோவிலும் பேசியிருக்கேன், கேளுங்க, எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த முத்திரைகளை உடைக்கிறாரு. அந்த உடைச்ச முத்திரையே இப்போ இங்கே சொல்கிறாரு, அந்த திரும்ப முத்திரை போடாத, தானியேலுக்கு முத்திரை போடுன்னு சொன்னவர் இங்கே போடாதேன்னு சொல்கிறார். ஏன்னா காலம் சமீபம், அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறிக்கிட்டு இருக்கு. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, இந்த பூமி மாற்றங்கள், இதெல்லாம் அவர் சொன்ன காரியம்தான். இன்றைக்கி தீர்க்கதரிசியை ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னதை சொல்கிறவன் பேர் தான் தீர்க்கதரிசி. வசனமே தீர்க்க தரிசனம்தான். அது கரெக்டாக சொல்கிறவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னா சோசியக்காரன் மாதிரி சொல்கிறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு சொல்கிறதில்லை, இன்றைக்கி உள்ளவன் மாதிரி சொல்கிறதில்ல. ஒருவன் தீர்க்க தரிசனம் பெற்ற ஆவி உள்ளவனாக இருந்தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 படி அவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் இருக்கு. தீர்க்க தரிசனாவது ஆவியை பெற்ற ஒருத்தன் என்னன்னா அவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லணும். விசுவாச பிரமாணம் வந்தால் புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் முழு ரகசியங்கள் வெளியேற்பட்டதுனால, ரகசியங்கள்லாம் சொன்னதுனால, சொன்னதை மறைக்காமல் கூட்டாமல் குறைக்காமல் ஒருத்தன் சொல்கிறான்னா அதுதான் தீர்க்கதரிசின்ட்டு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஒன்றையும் கூட்டாத, கடைசி எச்சரிப்பு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கடைசியில் எச்சரிப்பாக தான் 19-20 மெய்யாகவே நான் சீக்கிரம் வர்றேன்,
7ஆம் வசனத்தில் வர்றேன்னு சொன்னவர் 12ஆம் வசனத்தில் இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொன்னவர் 20ஆம் வசனத்தில் மெய்யாகவே சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். அதனால் மெய்யாகவே சீக்கிரம் வருகிறேன் என்கிறார்னு யோவான் தான் சொல்கிறான். ஆனால் இயேசு அங்கே சொல்லும் போது நான் தாவீதின் வேரும் விடுவெளியுமாகி இயேசுவாகிய நான் அப்படின்னு சொல்கிறார்ல, அதான் அவருடைய வார்த்தை. அதை தொகுத்ததுனால தான் 17ன்னு சொல்கிறேன். அந்த தாவீது சொல்கிறதெல்லாம் வம்ச வரலாறு, உலக பிரகாரமான கிமு கிபின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக அது சொல்லப்பட்டதே தவிர அது எழுத்தின்படியாக உள்ளதை ஆவிக்குரியபடி நம்ம எடுக்கக்கூடாது. ஆவிக்குரியபடி அவர் தேவகுமாரன், அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. மெய்யாகவே 3 தடவை அந்த 22ஆம் வெளிப்படுத்தல் 22ல் 3 தடவை சொல்லிட்டார். அந்த 3 தடவைக்கு மேலே ஒரு காரியம் கிடையாது. முக்கா 3 தடவை சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, கோர்ட்டில் கூட இன்றைக்கும் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லுவாங்க. 3 தடவை தான் அந்த டேபிளில் ஜட்ஜ்மெண்ட் தட்டுறது. 3 தடவை தான் தட்டுவார். ஆகவே 2 பேருடைய சாட்சி உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த 2 பேர் என்பது பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் கடைசி காலத்தில் சாட்சி கொடுக்குறாங்க. இதோ நான் சீக்கிரம் வர்றேன். ஆவியானவரும் இயேசுவும் இணைஞ்சு சொல்கிறது தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் உள்ள 7 சபைகளுக்கு. முதல்ல இயேசு தொடங்குவார், கடைசியில் காது உள்ளவனுங்க ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான்னு ஆவியானவர் முடிப்பார். 2 பேருடைய சாட்சி அதான் உண்மை. அதான் 2ஆம் வருகையில் இயேசு மெய்யாகவே வர்றேன்னு சொல்கிறார். அதனால் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வார்த்தைகள் ஒழியாது. அதை நிறைவேற்றி தான் அவர் தீர்ப்பார். இந்த 17 வார்த்தைகளை திரும்ப சொல்லி நான் முடிக்கிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு பரலோகம் போன பின்பு தரிசனமாகி இந்த பூமியில் பேசிய வார்த்தைகள் 17 என்ற தலைப்பு. முதலாவதாக, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். 2வது, நீ போ அங்கே சொல்லப்படும் என்று சொல்கிறாரு. 3வது, அனனியாவே என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். 4வது, நீ சவுலிடம் போ என்று அனனியாவுக்கு சொல்லுகிறார். 5வதாக, நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாக இருக்கிறார் என்று அனனியாவுக்கு சொல்கிறாரு. 6வதாக, நான் உன்னுடனே கூட இருக்கேன், இந்த பட்டணத்தில் எனக்கு வெகு ஜனங்கள் உண்டு, பயப்படாதேன்னு பவுலுக்கு சொல்கிறாரு. 7வதாக, எருசலேமில் சாட்சி கொடுத்த மாதிரி ரோமாபுரியிலையும் சாட்சி கொடுக்கணும்னு பவுலுக்கு சொல்கிறாரு. 8வதாக, அப்போஸ்தலனாகிய யோவானோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18. 9வது வார்த்தையாக எபேசு சபையின் ஊழியக்காரனோட பேசுகிறார். 10வதாக, சிமிர்னா சபையின் ஊழியக்காரனோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-11 வரை. 11வது வார்த்தையாக பெர்கமன் சபை ஊழியக்காரனோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12-17 வரை. 12வது வார்த்தையாக தியாத்திரா சபையின் ஊழியக்காரனோட கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18-29 வரை உள்ள காரியம். 13வது வார்த்தையாக சரத சபையின் ஊழியக்காரனோட கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 வரை. 14வது வார்த்தையாக பிலதெல்பியா சபையின் ஊழியக்காரனோட கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-13 வரை. 15வதாக லவோதிக்கா சபையின் ஊழியக்காரனோட இயேசு பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-22 வரை. 16வதாக திரும்ப யோவானோட கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7. 17வது வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய யோவானிடம், இனி காலம் செல்லாது, முத்திரை போடாது, இதோ அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். அதனால் இயேசுவாகிய நான் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கேன், தாவீதின் வேரும் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கேன், நான் இயேசுவாகி என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லி என்றாருன்னா அதோட முடியுது. அதனால் கடைசி எச்சரிப்பாக வார்த்தைகளை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. மெய்யாகவே நான் சீக்கிரம் வர்றேன்னு சொல்லி என்கிறாருன்னு அந்த யோவான் தான் சொல்லி முடிக்கிறான். அதனால் 17 முறை இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு அங்கேருந்து இந்த பூமியிலே திரும்பவும் தொடர்பு கொண்டு
தேவ பிள்ளைகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அடுத்த வாரம் தேவ சித்தமானால் வேறு தலைப்பில் உங்களோட பேசுவேன். அதனால் போன வாரம் ஆடியோவும் வீடியோவும் வராததுனால இன்றைக்கு போன மே 3ஆம் தேதியில் உள்ள வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை உள்ள சத்தியத்தை இன்றைக்கி சொல்கிறேன், வெளியிடுகிறேன். தேவ பிள்ளைகள் பார்த்து பயனடைந்து மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். அடியனுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபத்துக்காக அடியன் காத்திருக்கிறேன். உங்கள் ஜெபத்தால் பொருளால் என்னை நிரப்புங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் தான் கூகுள் பே. அதில் உங்கள் காணிக்கைகளை உற்சாகமாக இந்த எளிய ஊழியக்காரனுக்கு ஊழியத்துக்கு செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்க. தேவ சபை கட்ட வேண்டியது இருக்குது. சுற்றி பில்லர்லாம் சோறுலாம் போட்டேன். இன்னும் அந்த கூரை சென்ட்ரிங் போடாமல் இருக்குது. சென்ட்ரிங் போடலாம்னு இருக்கேன். 40க்கு 20, 40 அடி நீளம், 20 அடி அகலம். அதனால் தேவ பிள்ளைகள் இதுக்காக ஜெபிங்க. போன முறையே செய்ய நினச்சிருந்தேன். என் மனைவி இறந்துட்டாங்க 2025 நவம்பர் மாதம். அதிலிருந்து இது வரைக்கும் கஷ்டம், சோதனையில் அந்த இழப்புகள் தாங்கி இப்போ தான் முத உட்காந்து வீடியோவை போடுறேன். அதனால் தேவ பிள்ளைகள் அடியனுக்காக தளர்ந்து விடாதபடி நான் ஊழியம் செய்ய ஜெபிங்க. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மக 8ஆம் கிளாஸுக்கு போகிறாங்க. ஒன்று சாராள் நவரோஜா, அவங்க பேர் வந்து சாராள்னு வச்சுருக்கேன். சாராள் நவரோஜாமா மாதிரி ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரியாக உருவாகணும் என்பதுதான் என் ஆசை. ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படி எனக்காக, என் மகள் சாராப்பாளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, சபைக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இந்த யூடியூப் பார்க்குறவங்க அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து போட என்னை உற்சாகப்படுத்தி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஃபோன் நம்பர், தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் 944 36 77 2 33 ஆகிய இந்த வசனம்தான். இந்த ஃபோன் நம்பர் தான். வாட்ஸ்அப்பும் கூகுள் பேயும் இதே நம்பர் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.